இந்த காணொளியை நீங்கள் திறக்கும்போது நீங்கள் பார்க்கப் போகும் ஒரு காட்சி வெறும் பனி கொட்டும் மலைகள் மட்டுமல்ல, அது ஒரு கனவு நிலம். வண்ண மலர்களால் நிரம்பிய புல்வெளி, பனியால் மூடிய மலைச்சிகரங்கள், காடுகளில் ஒளிந்துள்ள ஓடைகள். நம் பயண இடம் இன்று குல்மார்க், காஷ்மீரின் அகழ்ந்துரைக்கும் முத்து. குல்மார்க் என்றால் என்ன தெரியுமா? பாரசீக மொழியில் குல் என்றால் மலர்கள், மார்க் என்றால் புல்வெளி, அதாவது மலர் கிராமம் அல்லது மலர்களின் நிலம். இது முதலில் கௌரி மார்க் என்று அழைக்கப்பட்டது, அதாவது தேவி பார்வதிக்கு அர்ப்பணிக்கப்பட்டது. இந்த இடத்தை 16ஆம் நூற்றாண்டில் காஷ்மீர் சுல்தானான யூசுப் ஷா காண அவரது மனதையே இழந்தார். இவரே அந்த இடத்திற்கு குல்மார்க் என்ற அழகான பெயரை சூட்டினார். பின்னர் மொகல் பேரரசர் ஜஹாங்கீர் இங்கு வந்தபோது மலர்களை பறிக்கவும் அதை பயன்படுத்த தமது அரண்மனை தோட்டங்களுக்காக எடுத்துச் சென்றார். 19ஆம் நூற்றாண்டில் பிரிட்டிஷ் அதிகாரிகள் இங்கு தங்குவதற்காக கோடைகால ரிசார்ட்களை உருவாக்கினர். அவர்கள் இங்கு கால்பந்து மைதானங்கள், விக்டோரியன் தேவாலயங்கள் மற்றும் 1927ஆம் ஆண்டு முதல் ஸ்கீயிங் கலாச்சாரத்தை அறிமுகப்படுத்தினர். இந்த பங்களிப்புகள்தான் இன்றைய குல்மார்க் சுற்றுலாவின் தளபாடங்களாக அமைந்தன. குளிர்காலங்கள் வரும்போது குல்மார்க் ஒரு வெண்பட்டாடை போர்த்தி கொள்ளும். டிசம்பர் முதல் பிப்ரவரி வரை இது இந்தியாவின் குளிர்கால விளையாட்டுகளின் சிகரமாக மாறுகிறது. அபார்வத் சிகரம் எனும் இடத்தில் பனிகொட்டும் சரிவுகளில் ஸ்கீயிங், ஸ்னோபோர்டிங், ஹெலிகாப்டர் ஸ்கீயிங் பயணங்கள், ஸ்னோ ஸ்கூட்டர், டொபாகனிங் என பல வகை சவால் நிறைந்த விளையாட்டுகள் நடத்தப்படுகின்றன. இங்கு இந்திய ஸ்கீயிங் மற்றும் மலைப்படிவ பயிற்சி நிறுவனம் IISM இயங்குகிறது. இங்கு ஸ்கீயிங் பயிற்சி மட்டுமல்ல, மலை பயணத்திற்கும் திடலாக அடையாளம் காணப்பட்ட பயிற்சிகளுக்கும் வகுப்புகள் நடத்தப்படுகின்றன. குல்மார்க் கொண்டோலா உலகின் 2வது உயரமான கேபிள் கார் பயணங்கள். இந்த கேபிள் கார் பயணம் 2 கட்டங்களாக நடைபெறுகிறது. முதல் கட்டம் குல்மார்க் முதல் கொண்டூரி வரை, இது சுமார் 8500 அடி உயரம். 2வது கட்டம் அபார்வத் சிகரம் வரை, இது சுமார் 13000 அடி உயரம். 3வது கட்டமாக சேர்லிஃப்ட், ஸ்கீயர்களுக்கான சிறப்பு வசதி. இந்த பயணம் உங்களுக்கு ஓர் மிக அரிய அனுபவமாக இருக்கும். காடுகள், பனியால் மூடிய சரிவுகள் மற்றும் தூரத்திலிருந்து நங்கா பர்பத் போன்ற சிகரங்களை காண முடியும். இயற்கையின் அற்புதங்கள். கிலான்மார்க், அல்ஃபாதர் ஏரி, ஸ்ட்ராபெரி வேலி. குல்மார்க் அருகிலுள்ள கிலான்மார்க் என்பது 6 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள ஓர் மலர் புல்வெளி. வசந்த காலங்களில் இது வண்ண வண்ண பூக்களால் நிரம்பும். அல்ஃபாதர் ஏரி அபார்வத் சிகரத்தின் அடியில் அமைந்துள்ளது. குளிர்காலத்தில் இது பனியால் உறைந்து இருக்கும். சோலைகளால் சூழப்பட்ட ஒரு நீல நிற ஏரியாகும். அதே நேரத்தில் பனியால் உறைந்திருக்கும் பொழுது இந்த அல்ஃபாதர் ஏரியானது ஒரு சொர்க்கலோகம் போல தோன்றும். ஸ்ட்ராபெரி வேலி மற்றும் லியோபாட் வேலி எனும் இயற்கை இடங்கள் குதிரை சவாரியில் அனுபவிக்கக்கூடிய இடங்கள். இது குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அமர்ந்து இருந்து ரசிக்கக்கூடிய பகுதிகளாக இருக்கிறது. கலாச்சாரம். ஆண்டுதோறும் நடைபெறும் குளிர்கால விழா. மார்ச் மாதத்தில் நடைபெறும் இந்த வின்டர் ஃபெஸ்டிவல் குல்மார்கின் கலாச்சாரம், இசை, படம், உணவுகள் மற்றும் பாரம்பரிய கலைகளின் வெளிப்பாடாகும்.
சுற்றுலாவை ரசிக்கும் மேம்படுத்தும் ஒரு பார்வையாளராக நீங்கள் இதில் கலந்து கொள்கிறீர்கள் என்றால் அது உங்கள் வாழ்வில் ஓர் மறக்க முடியாத அனுபவமாகும். குல்மார்க் பாலிவுட் படங்களின் ஒரு நிஜ ஃபிலிம் லொகேஷன். பாபி, ஹைதர், ஜப் தக் ஹை ஜான், ஏ ஜவானி ஹை திவானி, ஹைவே, ஃபாந்தம் போன்ற திரைப்படங்கள் எல்லாம் இங்கே படமாக்கப்பட்டவை. பனிக்கொட்டு கொண்டிருக்கும் மலைகளும் வண்ணமயமான புல்வெளிகளும் சிறந்த ரொமான்ஸ் பின்னணியாக மாறும் அளவிற்கு இங்கே காட்சிகள் அமைக்கப்படுகின்றன. குல்மார்க்கிற்கு நாம் எப்படி செல்லலாம்? விமானம் மூலம் ஸ்ரீநகர் விமான நிலையம். இங்கிருந்து குல்மார்க் சுமார் 57 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. ரயில் மூலம் ஜம்மு ரயில் நிலையம், சாலை மூலம் ஸ்ரீநகர், சோன்மார்க், பஹல்காம் போன்ற இடங்களில் இருந்து சிறந்த சாலை இணைப்புகள் உள்ளன. குல்மார்க்கிற்கு சுற்றுலா செல்ல உங்களுக்கு ஏதுவான காலமாக எது இருக்கும்? இங்கே பல சுற்றுலா விடுதிகள் அமைந்துள்ளன. ஹோம்ஸ்டே வகை முதல் ஹெரிட்டேஜ் ஹோட்டல்கள் வரை உங்களுக்கான பட்ஜெட்டில் சிறந்த தங்குமிடங்கள் அமைந்துள்ளன. பயணத்திற்கான சிறந்த காலமாக அக்டோபர் முதல் ஜூன் வரை கருதப்படுகிறது. நீங்கள் குளிர்கால விளையாட்டுகளுக்கு பரிச்சயப்பட்டவராயின் அல்லது விரும்புவராயின் டிசம்பர் முதல் பிப்ரவரி வரை பயணிக்கலாம். அல்லது இயற்கை காட்சிகளை ரசிப்பவராயினும் லைப்பவராயினும் உங்களுக்கு ஏப்ரல் முதல் ஜூன் வரையிலான காலகட்டங்கள் ஒரு சிறந்த சுற்றுலா அனுபவத்தை வழங்கும். குல்மார்க் என்பது வெறும் ஒரு சுற்றுலா தலம் அல்ல, அது ஒரு அனுபவம். பனி, பூக்கள், பாரம்பரியம், போர் வரலாறு, திரைப்படங்கள், ஆன்மீகம் அனைத்தையும் தன்னகத்தை உண்ட ஓர் அற்புத உலகம். அங்கு சென்றுவிட்டு திரும்பும்போது உங்கள் இதயத்தில் நிறைந்திருக்கும் நிம்மதி, உங்கள் நினைவில் காட்சிப்படும் வெண்மையான போர்த்திய மலைகள், அதுவே குல்மார்க்.